வேர்ட் மினிஸ்ட்ரிஸ் இல்லைன்னா கண்டிப்பா ஒரு பெரிய இருள் இந்த ஜனங்களை மூடி இருக்கும். ஆமென், அல்லேலூயா. ஸோ இந்த சபையின் மூலமாக இந்த சபையை கொண்டு கர்த்தர் உங்களை எல்லாரும் ரட்சித்து இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். ஸோ நீதியின் சூரியனாகிய தேவன், அந்த வெளிச்சத்தின் தேவன் சபையில எழுந்தருளி இருக்கிறார். அல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி கிறிஸ்மஸ் எவ்ரிவான். என்னை அன்போடு கூட இந்த நாளில் ஷாரன் ரிவைவல் மினிஸ்ட்ரீஸ் உடைய 7வது கன்வென்ஷனுக்கு அழைத்த அருமையான தேவனுடைய ஊழியக்காரி என் அன்பு சகோதரி பாஸ்டர் பிரியா அவர்களுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். பொதுவாக கிறிஸ்மஸ் நான் வெளியே டேட்டு கொடுக்கவே மாட்டேன். ஏன்னா அன்னைக்கு என்னுடைய குடும்பத்தோடு நான் செலவழிக்கிற நாள். ஆனால் இந்த முறை சகோதரியும் அன்பு பிள்ளைகளும் அவங்க என்னை கேட்டபோது நான் ஜெபத்தில் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே இவ்வளோ பாசமாக என்னை கூப்பிடுறாங்களே, நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? அப்போ ஆண்டவர் சொன்னார், அதுவும் உன் குடும்பம் தான்ப்பா. அதனால என் குடும்ப ஃபங்க்ஷனுக்கு நான் வந்திருக்கிறேன். நான் ஒரு ஊழியக்காரனா வரல. இரண்டாவது, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஊழியம் வாலிபர் ஊழியம். ஏன்னா நான் ஒரு வாலிபன், பாருங்களேன். என்ன தெரியலையா? எனக்கு இந்த வாலிபர் ஊழியம் ஏனென்றால் நான் எப்பொழுது இந்த வாலிப ஊழியத்தை ஆண்டவருடைய கிருபையினாலே 2006 ஆரம்பித்தேனோ அப்பொழுதிலிருந்து ஆண்டவர் இந்த வாலிபர் ஊழியம் யாராவது வந்து என்கிட்ட கேட்டாங்கன்னா என்னால் அவங்களுக்கு நோவே சொல்ல முடியாது. ஏன்னா வாலிபர்கள் தான் இந்த தேசத்தினுடைய எதிர்காலம். புரிஞ்சவங்க மட்டும் ஒரு கைதட்டு கொடுங்க பார்ப்போம். ஆமென். அதனால வாலிபர் ஊழியம் என்னுடைய வீக்னஸையே உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டேன். வாலிபர் ஊழியம் யார் கேட்டாலும் என்னால் போகாமல் இருக்க முடியாது. எனக்கு அது அவ்வளோ ஒரு சந்தோஷமான காரியம். நான் விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன். இந்த ஷாரன் ரிவைவல் மினிஸ்ட்ரியில இதுவரை நீங்கள் கண்டிராத ஒரு பரிமாணத்தை இந்த 7ஆம் ஆண்டு கர்த்தர் செய்ய போகிறார். நீங்கள் ஆச்சரியப்பட்டு உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு கழிகூற போகிறார். உங்களுடைய எல்லைகளை விரிவாக்கத்தையும் உங்களுடைய நீங்கள் கர்த்தருக்காக எடுக்கிற அந்த முயற்சிகளினுடைய தாக்கங்கள், the impact of the ministry that you are doing, 7th year the Lord is going to increase the magnitude of the ministry. இந்த ஊழியத்தின் ஆழத்தில் இருக்கிற அபிஷேகத்தை எப்படி ஒரு பாம் வெடிச்சா அது அப்படியே காற்று அலைகளை எல்லாம் தாண்டி போகுமோ அதே போல இந்த ஊழியத்தை இந்த ஆண்டு கர்த்தர் ஒரு தாக்கத்தை உண்டாக்க போகிறார். எத்தனை பேர் கைகளை தட்டி ஆமென் சொல்ல போறீங்க? சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? நம்ம எல்லாரும் ஒரு நிமிஷம் எழும்பி நின்று கர்த்தரை ஆராதிக்கலாமா? உங்களோடு கர்த்தர் இருக்கிறார். நான் நிச்சயமாய் நம்புகிறேன், இந்த நாளிலே கர்த்தர் உங்களோடு தீர்க்க தரிசனமாய் பேச போகிறார். இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு என்று அர்த்தமா? இம்மானுவேல் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்மை தனியாக விடமாட்டார். அவருடைய கரம் உங்களோடு இருக்கிறது. அன்பு மகளே, உன்னை கைவிட்டவர்களை குறித்து நீ கண்ணீர் விடுகிறாய். ஆனால் உன் கரம் பிடித்த ஒருவர் இருக்கிறார். அவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், 2025 வருடத்திலே
நீ நினையாத இடங்களுக்கு. தேங்க்யூ லார்ட். ஏசாயா 42 அதிகாரம் 16 வசனத்தை உனக்கு தீர்க்க தரிசனமாய் தருகிறார். குருடரை அவர்கள் அறியாத வழிகளில் நடத்தி கொண்டு போய் அவர்களுக்கு தெரியாத பாதைகளிலே நான் அவர்களை கொண்டு சென்று அவர்களுக்கு முன்பாக கோணலை நான் செவ்வையாக்குவேன், இருளை வெளிச்சமாக்குவேன், அவர்களை கைவிடாதிருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி வாய்களை திறந்து நன்றி அப்பா. கையை தட்டி வாயை திறந்து அந்நிய பாஷையில பேசிக்கிட்டே ரிசீவ் பண்ணுங்க. என் உயிரா இயேசு, என் உயிரா இயேசு, என் உயிரா இயேசு, என் உயிரோடு
நன்மை செய்ய நீருண்டு, உம்மைத்தானே நம்புவேன் என் தேவா. சொல்லுங்க, உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மைத்தானே நம்புவேன் என் தேவா. உம்மைத்தான் ஆதாரமாய் நினைத்து உள்ளே நீரில்லா எந்தன் வாழ்வில் விண்ணாய்த்தானே போகுதியா. நீ எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளே நீரில்லா எந்தன் வாழ்வை வீணாய்த்தானே போகுதையா. எல் ஷடாய் ஆராதிப்பே, எலோஹீம் ஆராதிப்பே, எலோனாய் ஆராதிப்பே, யேசுவா ஆராதிப்பே, எல் ஷடாய் ஆராதிப்பே, எலோஹீம் ஆராதிப்பே, எலோனாய் ஆராதிப்பே, யேசுவா ஆராதிப்பே. ரபலா செந்திரே வீரவரமசே. ஒரு மேகம் இங்கே இறங்கி வருகிறத உணர்கிறேன். ஒரு வெளிச்சம் இறங்கி வருகிறத உணர்கிறேன். உங்க லைஃப்ல ஒரு விடுதலை வருகிறத உணர்கிறேன். கர்த்தர் சொல்ல, நீ ஏன் பயப்படுற? நான் உன்னோட இருக்கிறேன். நான் உனக்கு பெரிய பலனா இருக்கிறேன். யார் என்ன சொன்னாலும் நீ வெட்கப்பட்டு போவதில்லை. உன்னோடு கூட இருக்கிறது தேவனுடைய அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம். உன்னோடு இருக்கிறவர்கள் அநேகம் பேர். உன்னோட தேவ தூதர்கள் இறங்கி வந்திருக்கிறார்கள். ஒரு சேனையே உனக்காக நிற்கிறது. நீ யார் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். நீ ராஜாதி ராஜாவின் பிள்ளை. நீ ஏன் பயப்படுற? இங்க சில பேரு ஒரு மரண பயத்தினாலே கட்டப்பட்டிருக்கிற சில பேரை கர்த்தர் எனக்கு காண்பிக்கிறார். உங்க சிந்தையில நீ சீக்கிரமா செத்துருவ, சீக்கிரமா உன் லைஃப் முடிய போகுதுன்னு பிசாசு ஓயாம சொல்லிக்கிட்டே இருக்கிறான். ஓயாம உன்னால அதை தாங்கவே முடியல. அந்த எண்ணத்தை மறக்கணும்னு பாக்குறீங்க, ஆனா திரும்ப திரும்ப அப்படி வந்துகிட்டே இருக்குது. அப்படிப்பட்டவங்களை கர்த்தர் இப்போ பேச விரும்புறார். யாருக்காவது அந்த எண்ணம் வந்திருக்குது, எனக்கு ரொம்ப வந்திருக்கு, வருது பாஸ்டர், எனக்கு அதுல இருந்து ஒரு விடுதலை வேணும்னு நீங்க விரும்புனீங்கன்னா, இயேசு சாமி இந்த காலை வேளையில உங்களோட பேச விரும்புறார். அப்படிப்பட்டவங்க இருந்தீங்கன்னா கையை உயர்த்துறீங்களா? எனக்கு ஒரு மரண பயம் வருது, நான் சீக்கிரமா செத்துருவேன், அற்ப ஆயுஷ்ல போயிருவேன் அப்படின்னு எனக்கு என்னமோ என் உடலுக்குள்ள ஏதோ ஒன்று இருக்குது, ஏதோ ஒன்று எனக்குள்ள இருக்குது அப்படின்னு அந்த எண்ணம் வர்றவங்க கைகளை உயர்த்துங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புறேன். இந்த கையை உயர்த்தினவங்க ஒரு நிமிஷம் முன்னாடி வரீங்களா? நான் ஆவியானவர் சொல்லாம இதை செய்யவே மாட்டேன். கையை உயர்த்தினவங்க ஒரு நிமிஷம் முன்னாடி வாங்க. ஏன்னா சில பேர்கிட்ட சாத்தான் ரொம்ப போராடுறான். நீங்க சரியா தூங்கி ரொம்ப நாள் ஆச்சு. கொஞ்சம் முன்னாடி வாங்க, இன்னும் கொஞ்சம் முன்னாடி வாங்க. வர்றவங்களுக்கு இடம் கொடுங்க. ஆண்கள் இடது பக்கத்துல, பெண்கள் வலது பக்கத்துல நிற்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சில காரியங்களை பேச விரும்புகிறார். ஆண்டவர் சொல்றாரு, நான் பாதி வயதுல உன்னை எடுத்துக்கொள்வதற்காக உன்னை படைக்கவில்லை, நான் துவக்கமும் நான் முடிவுமாய் இருக்கிறேன். உங்க வலது கரத்தை உயர்த்தி பிடிங்க. எல்லார் கண்களும் மூடி இருக்கட்டும். யாரும் வேடிக்கை பார்க்க கூடாது, யாரும் வேடிக்கை பார்க்க கூடாது. என் ஆண்டவருடைய ரத்தம் உங்க மேல இப்ப சொட்டு சொட்டாக இறங்கி வருகிறது.
ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை வாழ வைப்பதற்காக என் ஜீவனையே கொடுத்தேனே, உன்னை எப்படி சாகடிக்கும்படி நான் ஒப்பு கொடுப்பேன்? உனக்காக நான் தரிசனங்களை வைத்திருக்கிறேன். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும். இன்றைக்கு நீ பார்க்கிற எல்லா பிரச்சனைகளும் சீக்கிரத்தில் உன்னை விட்டு நான் விலகி போடுவேன். சாத்தான் சொல்றத நம்பாத. உனக்கு நான் பூரண ஆயுசு நாட்களை தர விரும்புகிறேன். நீ 80 வயது வரையிலும் உயிரோடு இருப்பாய். அதுக்கு முன்னாடி நீ மறிக்க மாட்டாய். நல்ல கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. முன்னாடி வந்தவங்க வராதவங்க கைகளை தட்டி உங்களை அந்த வயசு வரைக்கும் பாருங்க. பாருங்க, உங்க கண்களால பாருங்க. ஏசப்பா சொல்றாரு, நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுள். நான் சாகாமல் பிழைத்திருந்து in the mighty name of Jesus எல்லா சூசைட் ஸ்பிரிட் வெளியேறுவதாக, அக்னி இறங்கி வருவதாக, எல்லா பில்லி சூனிய கட்டுகள் எரிந்து சாம்பலாவதாக, தேவ அக்னி விழுவதாக. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். இயேசுவின் நாமத்திலே விலகி போ. சிந்தையை விட்டு விலகி போ. இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம் அப்பா. அப்படியே எல்லாரும் உங்களுடைய வலது கரத்தை எடுத்து உங்க தலை மேல வைங்க. சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே, வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே விடுதலை, விடுதலை, சுகம் பெற்றுக்கொண்டே பெற்றுக்கொண்டே. கர்ப்பப்பையில டியூமரோடு இருக்கிற சிஸ்டர், உன்னைத்தான் கர்த்தர் சொல்லுகிறார், அது ஒன்றும் இல்லை, நான் உன்னை சுகமாக்கி விட்டேன். உன்னை வேதனைப்படுத்தின அந்த காரியம், நீ பயப்படாதே, நீ கேன்சர்னால மடிவதில்லை. நான் உனக்கு ஆயுசு நாட்களை பெருக பண்ணுகிறேன். Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. நன்றி அப்பா. ஒருவராய் அவர் பெரிய அதிசயங்களை செய்கிறவர். ஒருவரா பெரிய அதிசயம் செய்பவர் நீர்தானே இயேசையா. ஒருவரா பெரிய அதிசயம் செய்பவர் நீர்தானே இயேசையா. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. Hallelujah, hallelujah. எல்லாரும் hallelujah, 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 hallelujah. அப்பா, உங்க பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், ஆசீர்வதிக்கிறேன். உங்க படிப்புல போன வருஷம் அந்த கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ண முடியல, கர்த்தர் சொல்றார் 2025 2024 நீ எதை தவற விட்டாயோ நான் உனக்கு தருவேன். நீ வெட்கப்பட்டு போவதில்லை.
நீ தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும் என்று சொல்லுகிறார். அப்படியே செய்வார், அப்படியே செய்வார். தகப்பனே, உங்க பிள்ளைகளை இந்த காலை வேளையில நான் ஆசீர்வதிக்கிறேனப்பா. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்க இடத்துக்கு திரும்பி செல்லுங்க. இந்த ஆராதனை முடிந்த பிறகு உங்க சாட்சிகளை பாஸ்டர் பிரியா அவங்ககிட்ட நீங்க வந்து பகிர்ந்து கொள்ளுங்க. தேவ நாமம் மகிமைப்படுவதாக. 6 வருடங்களை ஊழியமாக கடந்து வந்திருக்கிறீர்கள் சபையாக. உட்காருங்க சிஸ்டர், எல்லா லீடர்ஸ் எல்லாரும் உட்காருங்க. சேர் போட்டு மேலே உட்காருங்க. வெரி குட். செவன்த் இயர் கன்வென்ஷன், 6 ஆண்டுகள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அருமையான தேவனுடைய ஊழியக்காரி பாஸ்டர் பிரியா அவர்களே, அவளோடு இருக்கிற அன்பு தம்பிமாரே, தங்கைமாரே, உங்களையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இந்த மேடையில் டான்ஸ் ஆடின பிள்ளைங்க, வாலிப தம்பிமார், எவ்வளவு தாளந்துகள்ல எவ்வளோ கிருபைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆனா இந்த கிருபைகளை விட இன்னும் அதிகமா தர போறார். வாலிப வயது ஒரு விசேஷமான வயது. இதே பிரசவாக்கத்தில் 1998 நவம்பர் மாதம் 12ஆம் தேதி, தீபாவளிக்கு முந்தின நாள் ஞாயிற்றுக்கிழமை இரவு, நானும் என் மனைவியும் 6 மாத கை குழந்தையும் தற்கொலை செய்யலாம் என்று பீச்சை நோக்கி போயிட்டு இருக்கிறோம். பிரசவாக்கம் டிராபிக்ல நாங்க மாற்றோம். அப்ப என் மனைவி சொல்லுகிறாள், ஆலயத்துல போய் உட்கார்ந்துட்டு போலாம். அந்த பிரசவாக்கத்துல உள்ள போக முடியாம நாங்க லெஃப்ட் எடுத்து ஏசிய சர்ச்சில் போய் கடைசி ரோல உட்கார்ந்துருக்கிறோம். அன்னைக்கு யாரோ ஒருவர் பேசுறார். அவர் சொல்றாரு, நீ பட்ட எல்லா அவமானங்களுக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. உன் வாழ்க்கை முடிவதற்காக அல்ல, உன் வாழ்க்கை வாழ்வதற்காக. இயேசு உன்னை கைவிடவே மாட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புகிறேன்? நான் என் நண்பர்களை நம்பி பல லட்சங்களை இழந்து, என்னுடைய கிரெடிட் கார்டு, என்னுடைய மனைவியுடைய நகைகள் எல்லாவற்றையும் நான் இழந்து நான் நிற்கிற ஒரு தருணம். என் உறவுகள் என்னை வெறுத்து தள்ளினார்கள். எந்த உறவுகள், பா எவ்வளோ ஷார்ட் டைம்ல எவ்வளோ மேலே வந்துட்டான்ல, பெருமைப்பட்டவர்கள், பெருமிதம் அடைந்தவர்கள், என்னை பொறாமைப்பட்டவர்கள் கூட தள்ளி நின்று அவன் எனக்கு தெரியாதுன்னு சொல்ற அளவு ஒதுக்கப்பட்டிருந்தேன். ஆனா அந்த நாள்ல கர்த்தர், அந்த நாள்ல அந்த நவம்பர் 12 1998 கர்த்தர் என்னை தொட்டார். என் வாழ்க்கையில ஒரு 7 வருடங்கள் அருமையான சாம் ஜுபதுரை அண்ணனோடு கூட 6 வருடங்கள் முடித்து 7ஆம் வருஷத்துல எனக்கு இந்த ரூவா ஊழியத்தை கொடுத்தார். ஏழு என்கிற எண் வேதாகமத்திலே 700 முறைக்கு மேலாக வருகிறது. 7 மடங்கு ஆசீர்வாதம். இந்த 7 பைபிள்ல எங்கெல்லாம் வருதோ அது எல்லாமே விலையேற பெற்றதாக இருக்கிறது. அதுல ஒரு ஆழ்ந்த அர்த்தம் இருக்கிறது. முதலாம் 7 நீங்கள் எங்க வாசிப்பீர்கள் என்றால், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் நாட்களுடைய கணக்கை படைத்த ஆண்டவர் 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார் என்று அந்த அதிகாரத்தை ஆண்டவர் முடிக்கிறார்.
7 is a number of completion. 7 is a number of fullness. 7 என்பது ஒரு ஷபாத், ஒரு ரெஸ்ட், ஒரு ஓய்வு, ஒரு இளைப்பாறுதல். அதிலே நாம் வேலை செய்வதில்லை. 6 நாட்கள் வேலை செய்ததற்கு 7வது நாளில் கர்த்தர் பலன் கொடுக்கிற 6 வருடங்களாய் நீங்க போட்ட எல்லா எஃபர்ட்டுக்கும் இந்த 7ஆம் வருஷத்தில் நீங்கள் சும்மா இருப்பீர்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். யாராவது ஆமென் சொல்றீங்க? 7th day ஷபாத் ரெஸ்ட்னா தூங்கிறது இல்லைங்க. தேவ சமூகத்திலே அவரை சார்ந்து இருப்பது, கர்த்தர் நமக்காக கிரியை செய்வதை அனுபவிப்பது. ஹல்லேலூயா. இன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் இந்த 7ஆம் ஆண்டிற்காக நான் ஜெபித்த போது தேவன் எனக்கு கொடுத்த வார்த்தை ஏசாயா 30ஆம் அதிகாரம். ஏசாயா 30ஆம் அதிகாரம் 26வது வசனம். ஏசாயா 30:26. கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவை கட்டி அதின் அடிகாயத்தை குணமாக்கும் நாளிலே சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தை போலவும் சூரியனுடைய வெளிச்சம் ஏழத்தனையாய் 7 பகலின் வெளிச்சத்தை போலவும் இருக்கும். யாராவது ஒரு ஆமேன் சொல்லுங்க. சத்தமா ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, 7 ஏழத்தனையாய். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஏழத்தனையாய். சொல்லுங்க, ஏழத்தனையாய். யாரெல்லாம் மத்தியானம் நல்ல வெயில்ல 12 மணி வெயில்ல சூரியனை அண்ணாந்து பார்த்து ஹாய் அப்படின்னு யாராவது சொல்லியிருக்கிறீங்களா? பட்டப்பகல்ல சூரியனை பார்த்து, ஒரே சூரியனை பார்த்து யாராவது ஹாய் சொல்லியிருக்கீங்களா? தம்பி, இந்த லைட்டிங்ல இருக்கிறவங்க இந்த டிம்மர் பேக்கில் இந்த லைட் அப்படியே கொஞ்சம் இறக்க முடியுமா? இருக்கிறாங்களா? நல்லா இறக்குங்க. நான் தெரிகிறேனா? பின்னாடி இருக்க லைட்ல தெரிகிறேன். இப்போ லைட்டை ஏற்றுங்க. இப்போ நம்ம கலர் ரொம்ப நல்ல கலர் பாருங்க. இன்னும் அந்த லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டா நம்ம எங்க இருக்கிறோன்னே தெரியாது. இப்போ லைட் ஆன் பண்ணுங்க தம்பி. ஃபுல் பிரைட்டா? ஃபுல் பிரைட்னஸா? ஃபுல் பிரைட்னஸ் வந்தாலும் இது ஒரு லெவலுக்கு தான். இதில் 1000 வாட் இருக்குது, 2000 வாட் கெல்வின், 2000 கெல்வின் இருக்கிற பெரிய லைட்ஸ் எல்லாம் இருக்கு. நான் மீடியாவில் இருக்கிறதுனால இந்த லைட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக அவசியம். எதுக்குன்னா, இந்த லைட்டை போட்டால் முகம் பிரகாசமாக தெரியும். நீங்க எல்லாம் கீழே இருக்கிறீங்க, நான் மேலே இருக்கிறேன். என் மேலே படுற இந்த லைட்டு உங்க எல்லாருடைய அட்டென்ஷனையும் திருப்புது. அப்ப ஆண்டவர் என்ன செய்ய போறாரு? இந்த 7ஆம் ஆண்டுல உங்க மேல 7 சூரியனுடைய 7 பகலினுடைய ஏழத்தனையான வெளிச்சத்தை உங்க மேல பிரகாசிக்க பண்ண போகிறார். கைகளை தட்டிக்கிட்டே ஆமென் சொல்லலாமா? வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு போதும் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசு இருப்பதா? எத்தனை பேர் சொல்றீங்க? வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு போதும் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசு இருப்பதா? இயேசு என்னோடு இருப்பதால், இயேசு என்னோடு வசிப்பதால், இயேசு என்னோடு வருவதால் வெட்கப்பட்டு போவதில்லை.
தட்ட மாட்டேன்றீங்களே. சொல்லுங்க ஆமென். பக்கத்து அவங்க முகத்தை பார்த்து சொல்லுங்க, உங்களை பிரகாசிக்க வைக்க போறார். போடுங்க, அவங்க மேல ஒரு லைட்டை போடுங்க. ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எழும்பி பிரகாசி, ஒளி வந்தது, கர்த்தரின் மகிமை உன்மேல் உதித்தது. எழும்பி பிரகாசி, ஒளி வந்தது, கர்த்தரின் மகிமை உன்மேல் உதித்தது. பிரகாசி, பக்கத்துல பார்த்துக்காதீங்க. பிரகாசி, பக்கத்துல பிரகாசி, பிரகாசி. என்ன பண்றீங்க? ஸ்ப்ரே பண்றீங்க. பக்கத்துல அவங்க முகத்தை பார்த்து அப்படி பாருங்க. அது என்னன்னா கேமரா ஃபிளாஷ் மாதிரி அப்படி காமிங்க. பிரகாசி. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். 7ஆம் ஆண்டிலே கர்த்தர் உங்களுடைய ஜனத்தினுடைய அடிகாயத்தை, ஜனத்தின் முறிவை, அடிகாயத்தை குணமாக்கி, யாரெல்லாம் உணர்ந்தீங்களோ அவங்க மட்டும் ஆமென் சொல்லுங்க. சில நேரத்தில் ஊழியத்தில் விழுற அடி வெளியே தெரியாது. வீட்டில் அடி வாங்கியிருப்பீங்க, செம்ம திட்டு வாங்கியிருப்பீங்க. எங்கடி ஓடுற செம்ம ஏசு ஏசுன்னு ஓடினுங்கிற, அங்க அடி பயங்கர அடி வாங்கிட்டீங்க. வந்து ஹல்லேலூயா. அதனால்தாங்க பூரண புருஷராகிய ஆண்டவர் பரலோகத்தில் அவரை சுத்தி தேவ தூதர்களா நம்மளை விட நேர்த்தியா பாடுறாங்க. அவங்க பாட்டெல்லாம் கேட்காம நம்ம வாயை திறந்து பாட ஆரம்பிச்சிட்டா அவர் ஓடி வர்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? தேவ தூதர்களுக்கு வயிற்று வலி வர்றது கிடையாது. தேவ தூதர்களுக்கு தலைவலி கிடையாது. தேவ தூதர்களுக்கு புருஷன் குடிச்சிட்டு வந்து அடிச்சது கிடையாது. அவர்கள் ஓய்வின்றி ஆண்டவரை ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் பாடுவார்கள். ஆனா இவ்வளவு அடியும் வாங்கி டப்பா டான்ஸ் ஆடிட்டு, கடன்காரன் கிட்ட பதில் சொல்ல முடியாம, பக்கத்து வீட்டுக்காரி கிட்ட சண்டை இழுத்து அதுல 4 வார்த்தை கெட்ட வார்த்தை பேசுறதெல்லாம் கேட்டுட்டு, அப்பவும் இங்க வந்து கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது சொல்ற பாத்தீங்களா? உன்னை கர்த்தர் எப்படி கைவிடுவா? நான் தீர்க்கதரிசனமா சொல்றேன், இந்த 2024 உங்களை வெட்கப்படுத்தி உங்களை காயப்படுத்தினவங்களை கர்த்தர் உங்களை விட்டு விலக்கி வைப்பாரு. உங்க காயங்களை ஆற்ற போறாரு. ஒரு பெரிய வெளிச்சம் உங்க லைஃப்ல வரப்போதுங்க. யாராவது ஒரு ஆமென் சொல்றீங்களா? அந்த நாளிலே சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தை போல மாறுமா? இந்த 7ல என்ன நடக்கும்னா, சந்திரனுக்கு வெளிச்சம் இல்லை, சந்திரனுக்கு ஆற்றல் இல்லை. நிலவுக்கு எங்கே இருந்து வரும் வெளிச்சம்? நிலவில் வெளிச்சம் இல்லை, சூரியனில் தான் வெளிச்சம். ஆனால் இந்த 7ல என்ன நடக்குமா? சூரியன மாதிரி சந்திரன் மாறிவிடுமாம். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர் உங்களிடத்தில் இல்லாத ஒன்றை அவர் வரவழைத்து உங்களை மகிமைப்படுத்த போகிறார். புரிஞ்சவங்க மட்டும் கையை தட்டுங்க. பணம் இல்லாதவர்களுக்கு கர்த்தர் பணத்தை ஏராளமாய் தரப்போகிறார். நீ வெட்கப்பட்டு தலை குனிந்த அதே ரெண்டல் அந்த தெருவில் இருக்கிறல்ல, அந்த லைன் வீடுல, அந்த லைன் வீட்டுக்கு பக்கத்திலேயே வீடு வாங்குவாய். அதே இடத்திலே சொந்த வீட்டில் இருப்பாய். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இப்பதான் ஆரம்பமே. சொல்லுவீங்க, இப்பதான் ஆரம்பமே. ஹல்லேலூயா.
நம்ம மெட்ராஸ் பாஷையில ஸ்டைலா சொல்லுவோமா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இப்படி சூடு. இனிமேல் தான் இருக்குது. பிசாசு நினைச்சா 2024 உங்க கணக்க முடிச்சு உங்களை கீழே தள்ளிடலான்னு. கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். என் முகத்தின் ரட்சிப்பினால் உன்னை சந்திக்க போகிறேன். அந்த சூரியன் வேற யாரும் இல்ல, அவர்தான் இயேசு கிறிஸ்து. நீதியின் சூரியன் அவர். ரொம்ப நாளா உங்க நீதிய உங்களுக்காக பேசுறதுக்கு யாருமே இல்லை. இன்னைக்கு பணம் நிறைய இருந்தா யார வேணா விலைக்கு வாங்கிடலாம். காவல்துறை, நீதித்துறை, வருமான வரித்துறை, எல்லா துறைகளையும் இன்னைக்கு பணம் இருக்கிறவங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட். எவ்வளவு கோடி வேணா ஏமாத்திட்டு போய் உட்காரலாம் ஜாலியா. வாங்கின 2 லட்சம் கடனை திருப்பி கட்ட முடியலாம். கேட்கிறான் பாருங்க கேள்வி, கூனி குறுகி போய். இவ்வளவு வெட்கத்தை நீ அடைந்திருக்கிறாய். ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ வெட்கப்பட்ட இடத்துல உன்னை தலை நிமிர்ந்து நிற்க வைக்கும்படி இந்த 7ஆம் ஆண்டு கன்வென்ஷன்ல கர்த்தர் உங்களுக்கு 2025 தீர்க்க தரிசன வசனத்தை தருகிறார். ஏழத்தனையாய் 7 பகலின் வெளிச்சத்தை போல நான் உனக்கு தரப்போறேன். அன்பார்ந்த பிள்ளைகளே, இதை ஆண்டவர் தர வேண்டும் என்றால் உங்கள் மத்தியில தேவனுடைய கிருபையினாலே ஒரு 7 காரியங்களை சுருக்கமா சொல்ல போறேன். எழுதுறவங்க எழுதி கொள்ளுங்க, நோட்ஸ் எடுக்கிறவங்க மொபைல் போன்ல ஜஸ்ட் ஜாட் இட் டவுன். 7 என்பது முதலாவதாக சுத்திகரிப்பை குறிக்கிறது. 7 is for consecration. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 35 37 வசனத்தை வேகமாய் வாசிக்கலாமா? யாத்திராகமம் 29ஆம் அதிகாரம் 35 37. இந்த பிரகாரம் நான் உனக்கு கட்டளையிட்டபடி எல்லாவற்றையும் நீ ஆரோனுக்கும் அவர் குமாரருக்கும் செய்வாயாக. 7 நாளளவும் நீ அவர்களை பிரதிஷ்டை பண்ணி பாவ நிவர்த்திக்காக ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு காளையை பாவ நிவாரண பலியாக பலியிட்டு பலிபீடத்துக்காக பிராயச்சித்தம் செய்த பின் அந்த பலிபீடத்தை சுத்தி செய்ய வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நீங்க மட்டும் இல்ல, உங்களை தொடரவங்க எல்லாம் பரிசுத்தமா மாறிவிடுவாங்க. யாராவது கையை தட்டி வாரம் சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. பாரும் தந்தையே எந்தன் உள்ளத்தை யாரும் காணா அலங்கோலத்தை. பாரும் தந்தையே எந்தன் உள்ளத்தை யாரும் காணா அலங்கோலத்தை. மனம் நொந்து மருளுகிறேன், பரிசுத்தம் கெஞ்சுகிறேன். எத்தனை பேர் ஆண்டவரே நான் பரிசுத்தப்படுத்துங்கன்னு சொல்றீங்க? கையை உயர்த்தி சொல்லுங்களேன். ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. பழைய ஏற்பாட்டில் ஒரு ஆசாரியன் ஊழியம் செய்ய வர வேண்டும் என்றால் அவன் 7 நாள் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியக்கூடாது. லேவியராகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 33 36 வசனங்களை வீட்டுக்கு போய் வாசித்து பாருங்கள். Leviticus 8:30-36 do not leave the entrance to the tent of the meeting for 7 days. 7 நாளளவும் பரிசுத்தப்படுத்த வேண்டும். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14-17 வசனத்தை வாசிக்கும் போது 17 வசனம் சொல்லுகிறது, 7ஆம் நாளின் முடிவிலே கர்த்தர் வந்து
சொன்னாரா, மனுபுத்திரனே, நான் இன்றைக்கு உன்னை இந்த ஜனங்களுக்கு, மனுபுத்திரனே, உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவலாக வைத்தேன். நான் காவலாக வைக்கிறேன். நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? நான் இன்னைக்கு இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்துல சில பேரை ஆண்டவர் முன்னாடி அழைக்க போகிறார். உங்க மேல ஒரு தீர்க்க தரிசன அபிஷேகத்தை ஆண்டவர் இன்னைக்கு வைக்க போறார். யாருக்கெல்லாம் இன்னைக்கு அந்த அபிஷேகம் வேணும் அவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பரிசுத்தமானது எல்லாமே ஜொலிக்கும். இந்த புல்பீட் இவ்வளவு அழகா இருக்கிறது காரணம், இதுல இருக்கிற அழுக்கெல்லாம் தொடச்சி எடுத்ததுனால. இந்த லைட்ல ஒரு பிரச்சனை இருக்கு தெரியுமா? இருட்டா இருந்தா அழுக்கு தெரியாது, வெளிச்சம் வந்தா அழுக்கெல்லாம் காமிச்சு கொடுத்துரும். முக்கியமா எது தெரியுமா? சுத்தம் செய்யப்பட்டு அழகா இருக்கிறவைகளின் மேல் கொஞ்சம் அழுக்கு பட்டாலும் அது அப்பட்டமா தெரியும். குப்பை தொட்டில யாரும் பெர்ஃபெக்ஷனை, சுத்திகரிப்பை தேட மாட்டாங்க. சுத்தம் பண்ணப்பட்ட விலையேற பெற்றவைகளை தான் இன்னும் சுத்தம் பண்ணுவோம். யாராவது ஒரு அல்லேலூயா புரிஞ்சவங்க மட்டும் அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு 5000 ரூபாய் போன் வாங்குறீங்க, அது எவ்வளவு வேணா இடிப்பீங்க. ஆனா 1,50,000 கொடுத்து ஒரு ஐபோன் வாங்கினா அதை தொடச்சி வைப்பீங்க. 30,000க்கு ஒரு ஸ்கூட்டி பெப்பு, 30,000க்குலாம் கிடைக்கிறது இல்லை. இப்போ ஸ்கூட்டி பெப்பு வச்சிருக்கிறது வேற, 10 லட்சம் கொடுத்து வாங்கின காரை தொடச்சி. எதுக்கு விலை மதிப்பு அதிகமோ அதுல கொஞ்சம் அழுக்குப்பட்டாலும் மனசு கேட்காது. உங்களை ஆண்டவர் விலையேற பெற்றவரா பார்க்கிறாரே, அதனால தான் கொஞ்சம் பரிசுத்த குலைச்சல் வந்தாலும் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுவார், மகளே மகனே பரிசுத்தப்படுத்திக்கொள். பரிசுத்தம் என்பது ஒரு கூட்டு முயற்சி. தானா நீங்களா பரிசுத்தமாக முடியாது, அவருடைய கிருபை தான் நம்மை சுத்திகரிக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? விழுந்துட்டியா? அங்கேயே இருக்காத. குப்பை இருக்குதுன்னு யாரும் வீட்டை கூட்டாம விட மாட்டாங்க. குப்பை விழுந்துச்சா தொடர்ந்து போயிடு, எடு. அதே மாதிரிதான் உங்களுடைய லைஃப்லயும் சில விட முடியாத சில போராட்டங்கள், சில பாவங்கள் உன்னோட போராடுகிறதா, விடாத, போராடிக்கிட்டே இரு. நான் விழ மாட்டேன், நான் விழக்கூடாது, அந்த காரியத்தை விட்டு நான் ஓடிடுறேன். யோசேப்பை போல என் வஸ்திரம் போனாலும் பரவாயில்ல, என் வேலை போனாலும் பரவாயில்ல, என் கற்பை நான் இழக்க மாட்டேன், என்னுடைய வாழ்க்கையை நான் இழக்க மாட்டேன். எனக்கு ஆண்டவர் தான் முக்கியம். என் சரீரம் அவருடைய ஆலயமாச்சுதே. புரிஞ்சவங்க அல்லேலூயா சொல்றீங்களா? எத்தனை பேருக்கு நீங்க என்ன பரிசுத்தம் வேணும்? கண்களிலே பரிசுத்தம், கைகளிலே பரிசுத்தம், கால்களில பரிசுத்தம், அவயவங்களில் பரிசுத்தம். 7 பரிசுத்தத்தை குறிக்கிறது. 7 days of consecration makes you perfect in the eyes of God. தேவனே அந்த 7 நாள் சுத்திகரிப்பிலே அவர்களை தன்னண்டை சேர்த்துக் கொண்டு தன் மகிமையை ஜனங்களுக்கு பிரதிபலிக்கத்தக்கதாக மகிமையை கொடுக்கிறார். இரண்டாவதாக 7 என்பது உங்களுக்கு கொண்டாட்டத்தை கொண்டு வரப்போகிறது. யாராவது பெரிய அல்லேலூயா? ஆண்டவரே கையை தூக்கி அல்லேலூயா சொல்லாதவங்களாம் திண்டாட போகிறார்கள். கொண்டாட போகிறவர்கள் மறுபடியும் ஒரு அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்படி எல்லாம் உங்களை பயமுறுத்தி அல்லேலூயா சொல்லுவது அது நல்லதல்ல. எத்தனை பேருக்கு கொண்டாடணும்னு ஆசையா இருக்கு? இயேசுவின் நாமத்தை சொல்றேன், உங்க வீட்டுக்கு
2025 கொண்டாட்டம் வருகிறது. ஆமென். அவ்வளவுதானே கொண்டாடுவீங்க? எனக்கு டைம் இல்லை, இல்லாட்டி நான் உங்களை பாட்டு பாட வச்சு இன்னும் பயங்கரமா டான்ஸ் ஆட வச்சிருவேன். கர்த்தர் நல்லவர். வாசிங்களேன் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தில் 7 முதல் 10ஆம் வசனம். அதுல 10ஆம் வசனம் 9, 10 வாசிங்க. 8ஆம் நாளை விசேஷித்த ஆசரிப்பு நாளாய் கொண்டாடினார்கள். 7 நாள் பலிபீடத்து பிரதிஷ்டையையும் 7 நாள் பண்டிகையையும் ஆசரித்தார்கள். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? 7 நாள் பண்டிகை ஆசரிச்சாங்க. 7 நாள். யாராவது ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். நான் இன்னொரு ஒரு மகிழ்ச்சியான செய்தி சொல்லட்டுமா? இந்த வருஷம் சில பேருக்கு டபுள் கொண்டாட்டம் வரப்போகிறது. இந்த வருஷத்துல 2 ஃபங்க்ஷன் உங்க வீட்டுல நடக்க போகுது. 2 முறை நீங்க தோரணம் கட்டுவீங்க. இதை நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரத்துல 21 இருந்து 27ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா வேதம் சொல்லுகிறது, அப்படியே எருசலேமிலே காணப்பட்ட இஸ்ரவேல் புத்திரர் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை 7 நாளளவும் மகா ஆனந்தத்தோட ஆசரித்தார்கள். லேவியரும் ஆசாரியரும் தினம் தினம் கர்த்தருக்கென்று பேரோசையாய் துணிக்கும் கீத வாத்தியங்களால் கர்த்தரை துதித்து பாடினார்கள். கர்த்தருக்கு அடுத்த காரியத்தில் நல்ல உணர்வுள்ள எல்லா லேவியரோடும் எசேக்கியா பட்சமாய் பேசினார். இப்படி அவர்கள் பண்டிகையின் 7 நாள் அளவும் புசித்து ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை துதித்துக் கொண்டிருந்தார்கள். சரி, அப்புறம் பின்பு வேறே 7 நாள் அளவும் ஆசரிக்க சபையார் எல்லாரும் யோசனை பண்ணி அந்த 7 நாளும் ஆனந்தத்தோட ஆசரித்தார்கள். என்னாச்சுங்களா சிஸ்டர்? உங்களை பத்தி எதுவும் சொல்ல சிஸ்டர். நான் கேட்கறது கேள்விதான். என்னாச்சு? ஃபர்ஸ்ட் 7 நாள் செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்க என்ன பண்ணாங்களா? ஆலோசனை பண்ணி என்ன பண்ணாங்களா? மறுபடியும் 7 நாள். சிஸ்டர், ஷாரன் ரிவைவல் மினிஸ்ட்ரியில இந்த வருஷம் ஒரு யூத் செலிப்ரேஷன் இருக்காது. புரிஞ்சவங்க ஆண்டவர் சொல்றாரு, நிறைய அறுவடையை தர போறேன். ரீஜியனா பண்ண போறீங்க சிஸ்டர். பல ஏரியாஸ்ல பண்ண போறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் பல ஏரியாஸ் தர போறேன். 2017 2014 ஆண்டவர் எனக்கு சொன்னார், நீ சென்னையில 7 வாசலுக்கு போய் நடத்துன்னு சொன்னார். அதே மாதிரி 7 இடங்களுக்கு போய் நடத்தின. இந்த வருஷம் உங்க அறுவடை ஒரு இடத்துல இருக்காது, 7 திசை. யாராவது ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னொரு சந்தோஷமான ஒரு காரியத்தை சொல்லட்டுமா? உங்களுக்கும் ஷாரன் ரிவைவல் மினிஸ்ட்ரிக்கும் நீங்க ஏதோ ஒன்ன சீக்கிரமா கட்டி முடிக்க போறீங்களா? அதுக்கு ஒரு பண்டிகை கொண்டாட்டம் 7 நாள் கொண்டாட போறீங்களா? அது சீக்கிரத்துல வரும் சிஸ்டர். நீங்க அதை இனாகரேட் பண்ணும்போது அந்த இடத்துக்கு 7 நாள் ஈவினிங் பண்டிகை நடந்துகிட்டே இருக்கும். நான் சும்மா சொல்லிட்டு போக வரல. நெகேமியா 8ஆம் அதிகாரம் 17, 18 வாசித்து பாருங்கள். நெகேமியா 8ஆம் அதிகாரம் 17, 18. சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்தவர்களின் சபையார் எல்லாரும் குடாரங்களை போட்டு குடாரங்களில் குடியிருந்தார்கள். இப்படியே நூனின் குமாரனாகிய யோசுவாவின் நாட்கள் முதல் அந்நாள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் செய்யாதிருந்து இப்பொழுது செய்தபடியால் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருந்தது. சரி, 1ஆம் நாள் தொடங்கி கடைசி நாள் மட்டும் தினம் தினம் தேவனுடைய நியாய பிரமாண புஸ்தகம் வாசிக்கப்பட்டது. 7 நாள் பண்டிகையை ஆசரித்தார்கள். 8ஆம் நாளோ வெளியில் முறைமையின்படியே விசேஷித்த ஆசரிப்பு நாளாயிருந்தது. நெகேமியாவின் புஸ்தகம் என்ன புஸ்தகம்? எருசலேமின் அலங்கத்தை அவர்கள் கட்டி முடிச்ச உடனேயே ஸ்டாப் பண்ண ஃபெஸ்டிவலை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணாங்களாம். கட்ட போறீங்க, முடிக்க போறீங்க, மறுபடியும் ஃபெஸ்டிவல் ஆரம்பிக்க போறீங்க. யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து, ஓ கொண்டாடுவோம்
ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம், நம்மை இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இந்த வருஷம் வரப்போற வருஷம் நோ திண்டாட்டம், ஒன்லி கொண்டாட்டம். மூன்றாவதா 7 என்பது அற்புத சுகத்தை குறிக்கிறது. 7 is for supernatural healing. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நான் வெறும் பின்னணியை மட்டும் கொடுத்து கொண்டு போகிறேன். நாகமான் என்கிற ஒரு மனிதன் குஷ்டரோகியாய் இருக்கிறான். பழைய ஏற்பாட்டிலே குஷ்டரோகம் என்பது ஒரு சாபம். அது தேவனால் கொடுக்கப்பட்ட சாபம். அந்த சாபத்துக்கு விதிவிலக்காய் யாரும் மாற முடியாது. பழைய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இல்லை, அவர் நாமம் இல்லை. அப்ப எப்படி சுத்திகரிப்பது? எப்படி குணமாக்குவது? ஆண்டவர் தீர்க்கதரிசி மூலமா இந்த நாகமானுக்கு சொன்னார், நீ யோர்தானுக்கு போய் 7 முறை அந்த தண்ணீரிலே முங்கி எழும்புவாயாக. ஆண்டவர் சொல்றாரு, ஞானஸ்தானத்தை எடுத்து பார். யாராவது ஒரு ஆமென் சொல்ல மாட்டேன்? நீ ஞான ஸ்நானத்தை எடுத்து பாரு, உன்னுடைய தலைமுறைகளின் சாபத்தை நான் இந்த ஆண்டு முடிச்சு வைக்கிறேன். யாராவது ஒரு அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து கேளுங்களேன், ஞானஸ்நானம் எடுத்துட்டீங்களா? இது என்ன போய் தண்ணி அருவியில போய் குளிக்கிறதா? இந்த விஜிபியில் போயிட்டு சக்க 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 அப்படின்னு தண்ணியில குளிக்கிறதுன்னு நினைக்கிறீங்களா? ஸ்விம்மிங் பூல்ல குளிச்சு எதிர்க்கிறது நினைக்கிறீங்களா? நம்ம தலைமுறையில செய்த எல்லா பாவத்துக்கும் இயேசுவின் ரத்தத்துல இறங்கி வெளியே வரும்போது புது மனுஷனாக. யாராவது கைகளை தட்டி ஆமென் சொல்ல மாட்டீங்க? இஸ்ரவேல்ல லேவியராகமம் 13:5 எழுதப்பட்டிருக்குது, குஷ்டரோகம் வந்தாலே அவனை தள்ளி வச்சிடணுமா. அவன் சாகிற வரைக்கும் அவன் தள்ளிதான் இருக்கும், ஜனங்களோட சேரவே முடியாது. ஆனா ஆண்டவர் எப்படி தெரியுமா, சில பேருக்கு தண்டனையாக சில காரியத்தை தருவார். மீரியாம் என்கிற தீர்க்கதரிசி மோசேக்கு விரோதமாய் பேசினாள். அவளுக்கு குஷ்டரோகம் வந்தது. மோசே போய் ஆண்டவர்கிட்ட கேட்கிறார், மன்னிச்சு விட்டுருங்க ஆண்டவரே. அவர் சொல்றார், ஒரு அப்பா தம் பிள்ளை மேல உமிழ்ந்தாள், அந்த அவமானத்தை அவள் சுமக்க வேண்டும் அல்லவா? 7 நாளும் அவள் பாளையத்துக்கு புறம்பே குஷ்டரோகியா இருப்பாள். அந்த 7ஆம் நாளில் அவளை குணமாக்கி நான் திருப்பி கொண்டு வருவேன். இந்த நாள்ல நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், 2025 இந்த 7th இயர்ல உங்கள் சாபங்கள் நீங்கி நீங்கள் ஆசீர்வாதமாய் மாற போறீங்க. யாராவது ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஏன்னா அந்த 7ஆவது ஆண்டுல தான், அந்த 7ஆம் நாள்ல தான் யாருக்காவது குஷ்டரோகம் வந்துருச்சுன்னா 7 நாள் அவங்கள தள்ளி வைப்பாங்க. 7ஆம் நாள்ல ஆசாரியன் வந்து செக் பண்ணி பாப்பா. லேவியராகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்துல 4 இருந்து 6. அப்புறம் வீட்டுக்கு போய் வாசித்து பாருங்க, டைம் இல்ல. 7th டே வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்பார், இருக்குதா இல்லையா. இல்லைன்னா வீட்டுக்குள்ள சேர்த்துக்கலாம், இருந்தா ஒத்தி வச்சிருவாங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், சாபம்னா என்ன தெரியுமா? தேவனை விட்டு தள்ளி வைக்கப்படுதல். ஆசீர்வாதம் என்றால் என்ன? தேவனோடு சேர்த்து கொள்ளப்படுதல். நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், உங்களை கர்த்தர் சேர்த்து அணைத்துக் கொள்ள போகிறார். நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்க? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, 7 என் சாபத்தை நீக்கியது, என் பாவத்தை நீக்கியது, என் நோய்களை நீக்கிவிட்டது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? சொல்லுங்க ஆமென். 4வது 7 என்பது ஒரு சூப்பர் நேச்சுரல் திருப்பு முனை. சொல்லுங்க ஆமென். 7 is for a breakthrough. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்தில் 26 இருந்து 29ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது
அரேமியர்கள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக வருகிறார்கள். அவங்க ஆஃபேக் என்கிற இடத்துல வந்து ஏராளமாய் ஜனங்களுக்கு விரோதமாய் வந்து நிற்கிறாங்க. அப்ப ஆண்டவர் 28-29 வசனத்தை வாசிங்க. தேவனுடைய வந்து இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து, சரி, கர்த்தர் பள்ளத்தாக்குகளின் தேவனாயிராமல் மலைகளின் தேவனாய் இருக்கிறார் என்று சரி சீரியஸ் சொல்லிருக்கிறபடியினால் நான் இந்த ஏராளமான ஜனக்கூட்டத்தை எல்லாம் உன் கையிலே ஒப்பு கொடுத்தேன். அதனால் நானே கர்த்தர் என்று நீங்கள் அறிவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். சரி, 7 நாள் அளவும் அவர்கள் முகமுகமாய் பாளையம் இறங்கியிருந்தார்கள். சரி, 7ஆம் நாளில் யுத்தம் கலந்து இஸ்ரவேல் புத்திரர் ஒரே நாளிலே சிறிய லட்சம் கணக்காட்களை மடங்கடித்தார்கள். எத்தனை பேர? லட்சம். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? உங்களுக்கு முன்னாடி இருந்த பெரிய தடைய கர்த்தர் விரட்டி அடிக்கும்படி 7 நாள்ல உங்களுக்கு ஒரு திருப்பு முனை. யாராவது கைகளை தட்டி ஆமேன். ஒரு 7 நாள் ஃபாஸ்டிங் போட போறீங்க. அந்த 7 நாள் ஒரு சூப்பர் நேச்சுரல் திருப்பு முனை வரப்போது. உங்கள் சத்துருக்களை தேடி காணாது இருப்பீர்கள். யாரெல்லாம் ஆமேன் சொல்ல விரும்புறீங்க? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, 7 என் திருப்பு முனை. ஆமென். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அன்பார்ந்த பிள்ளைகளை, யோசுவாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரத்தில் 3 5 வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கே ஆண்டவர் யோசுவாவிடத்திலே சொல்லுகிறார், நீ இந்த எரிகோவை சுற்றிலும் 7 நாட்கள் சுற்றி வர வேண்டும். 7ஆம் நாளிலே 7 முறை சுற்றி வர வேண்டும். 7ஆம் நாளில் 7வது முறை நீங்கள் சுற்றி வந்த பிற்பாடு நீங்கள் கர்த்தருக்கு பெரும் தொனிகளை இடுங்கள், எக்காலங்களை ஊதுங்கள். அப்பொழுது நான் எரிகோவை தடையை உடைப்பேன், கானானுக்குள் உங்களை அனுப்புவேன். எத்தனை பேர் நம்புறீங்க? விசுவாசி ஒரு ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஹே. இப்படி சொல்றதா இருந்தா நான் சொல்லிருக்கவே மாட்டேன். உங்களை விட எனக்கு பெரிய உடம்பு, உங்களை விட எனக்கு பசி அதிகமா இருக்குது. நல்ல சத்தமா சொல்லுங்க, ஹே. இல்லைங்க, நீங்க யாராவது உங்கள்கிட்ட டென்ஷன் பண்ணாங்கன்னா ஒரு ஹே வரும் பார்த்தீங்களா? நீங்க இப்போ சாத்தானை பார்த்து ஒரு ஹே சொல்றீங்க. சொல்லுங்க பாப்போம். ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து என்ன தெரியுமா சொல்றாரு? நீ அந்த எரிகோவுக்கு முன்னாடி நின்னு என்ன சொல்ல? நீங்கள் எல்லாரும் அல்லேலூயா ஓசன்னா பாடுங்க சொன்னாரா? நீங்க எல்லாரும் ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாரா? இவ்வளவு நாள் நீங்க ஜெபிச்சிட்டீங்க. 2025ல நீங்க வெறும் வெற்றி குரல் எழுப்ப போறீங்க. இந்த நம்ம எல்லோ பாய்ஸ் இருக்கிறாங்கல்ல, என்னது சென்னை சூப்பர் கிங்ஸ், அந்த ஃபைனல்ல கடைசி பாலை பார்க்க முடியாம மகேந்திர சிங் தோனி கண்ணை மூடிட்டு இருக்கும் போது கடைசி பால்ல அந்த 4 திருப்பி விட்ட போது நீங்கள் கத்தினீர்களே ஒரு கத்து. ஞாபகம் இருக்குதா? நான் என் வீட்டில் பார்த்துக்கிட்டு இருந்தவன் எல்லாரும் தூங்கிட்டாங்க, நான் மட்டும் பார்த்துட்டு இருந்தேன் பாருங்க. திடீர்னு எல்லாம் அச்சு புச்சு விழுந்து ஓடிவாங்க. என்னப்பாச்சு ஒன்னு அவளை ஜெயிச்சிட்டோம். ஜெயிக்கிறவங்க அப்படி ஒரு கையை தட்டிக்கிட்டே ஒரு பெரிய எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு ஆமென் சொல்றீங்களா? சொல்லுங்க ஆமென். இன்னும் சத்தமா ஆமென். 7 எத்தனாவது 7 இது? 5வது 7. 5வது 7 என்னன்னா, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உன் ஏமாற்றங்களை அற்புதங்களாய் மாற்ற போறேன். எலியா தீர்க்கதரிசி சொல்லிட்டாரு,
மழை வரும். ஆகாப்ட்ட போய் சொல்லு மழை வரும். சொல்லிட்டு அவர் சொல்றார், ஓகே. வேலைக்காரனை பார்த்து, கர்மேல் என்கிற அந்த பெரிய மலை உச்சியில இருக்கிறாங்க, நீ போய் சமுத்திர முகமாய் பாரு, அங்கிருந்து பார்த்தா சீ தெரியும், ஏதாவது பாக்குறியா? போயிட்டு சொன்னா, எசமா ஒண்ணுமே தெரியல, மழை வரக்கூடிய அறிகுறியே இல்லை. ஆனா இவர் சொல்றார், திருப்பி போ. 6 முறை போய் பார்க்கிறான், ஒண்ணுமே இல்லை. 7வது முறை அவன் சொல்றான், ஒரு கையளவு மேகத்தை நான் பார்க்கிறேன். நான் தீர்க்க தரிசனமா சொல்லட்டுமா? அந்த கையளவு மேகத்தை நான் இன்னைக்கு உங்க மேல பார்க்கிறேன். உங்கள் ஏமாற்றங்களை தேவன் அற்புதங்களாய் மாற்ற போகிற 7ஆம் வருடத்துக்குள்ள நீங்க போக போறீங்க. திராட்சரசம் குறைபட்டு போயிற்று. 6 கற்சாடிகள் இருக்கிறது. 6 கற்சாடிகளில் இவர்கள் தண்ணீரை நிரப்புகிறார்கள். மொண்டு கொடுக்கிறார், திராட்சரசமா மாறிடுச்சு. என் கேள்வி என்னன்னா, 7ல தானே அற்புதம் இருக்குது, 6 கற்சாடிகள் தானே அங்க இருந்துச்சு. ஒன்னு சொல்ல போறேன், கையை தட்ட போறீங்க, ரெடியா இருக்கீங்களா? மாறாவை மதுரமாக்குகிற 7ஆம் கற்சாடி இயேசு அங்க இருந்ததுனால, இயேசு அங்க இருந்ததுனால முன் போட்ட அத்தனை ஜீரோக்கு முன்னாடி ஒரே ஒரு 1 போட்டா போதுங்க. அவர் தாங்க இயேசு. அவர் வந்தா என் வாழ்க்கை மாறிவிடும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? எழும்பி நிக்கலாமா? யாரெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு சில வாலிப பிள்ளைகளை கர்த்தர் இன்னைக்கு கேட்கிறார், நீ எனக்காக உன்னை பரிசுத்தப்படுத்தி கொண்டு சேனையா எழும்புறதுக்கு வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க விரும்புறவங்க சீக்கிரமா கைகளை உயர்த்துங்க. ரைட். ஆண்டவர் சொல்றார், இந்த ஊழியத்தில் இன்னும் சில பேரை கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார், ஊழியத்துக்கு பிரதிஷ்டை பண்ண விரும்புகிறார். யாரெல்லாம் நான் ஊழியத்துக்காக என்னை ஒப்பு கொடுக்க விரும்புகிறேன், நான் இந்த ஊழியத்தோட ஷாரன் ரிவைவல் மினிஸ்ட்ரி எங்கள் பாஸ்டர் பிரியா அவங்களோட இணைஞ்சு எங்கள் அம்மாவோட இணைஞ்சு நான் செயல்பட விரும்புகிறேன்னு சொல்லி அவங்க பிள்ளைகளாக மாற விரும்புகிறவங்க முன்னாடி ஓடி வாங்க. சீக்கிரமா அண்ணன் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். சீக்கிரமா வாங்க. என்னை உம் கையில் படைத்தேன் முழுவதுமா, என்னையும் பயன்படுத்தும். 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 குயவன் நீர், குயவன் நீர், களிமண் நான் துடைத்து மாற்றுவே. குயவன் நீர், களிமண் நான் உம்மையும் மாற்றுவே. உம் சித்தம் நிறைவேற்றுமே. என்னை உம் கையில் படைத்தேன் முழுவதுமா, என்னையும் பயன்படுத்தும். ஆவியானவர் உங்க மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். கைகளை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அப்பா எனக்கு அந்த தீர்க்க தரிசனம் வர வேணும்ப்பா. எனக்கு அக்கா மேல இருக்க அந்த அனாயிண்டிங் எனக்கு வேணும். என் மேல ரிலீஸ் பண்ணுங்க. என் மேல ஒரு அக்னி ரிலீஸ் பண்ணுங்க. ஒரு அக்னி ஜுவாலையா நான் மாறணும்ப்பா.
ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துங்க. இந்த 7ஆம் ஆண்டில் என்னை ஆசீர்வதிங்க. என் மேல ஒரு அக்கினிப்பு இறங்கி வருவதாக, என் நாவை தொடுவீராக. கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு எல்லாம் சமாதானமா மாற்றி தர போறேன், சமாதானமா மாற்றி தர போறேன். குறைவுள்ள பாத்திரம் நான், குறைவுகள் நீக்கி எந்த கருவியாய் பயன்படுத்தும். குறைவுள்ள பாத்திரம் நான், குறைவுகள் நீக்கி என்னை கருவியாய் பயன்படுத்தும். குயவன் நீ, குயவன் நீ, களிமண் நான், உன் சித்தம் நிறைவேற்றுவே. சத்தமா, குயவன் நீ, களிமண் நான், உன் சித்தம் நிறைவேற்றுவே. என்னை உன் கையில் என்னை பயன்படுத்தும். தவறிய பாத்திரம் தவறுகள் நீக்கி என்னை தகுதியாய் நிறுத்திடுமே. தவறிய பாத்திரம் தவறுகள் நீக்கி என்னை தகுதியாய் நிறுத்திடுமே. இத்தனை பேர் ஏசப்பாட்ட சொல்றேன், நான் தவறினது உண்மைதான்ப்பா, உங்க எக்ஸ்பெக்டேஷனை நான் உடைச்சிருக்கிறப்பா. நான் அடிக்கடி விழுந்து விழுந்து எழுந்திருக்கிறேன். ஆனா இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்க விரும்புறேன், இன்னும் விழ மாட்டேன், விழக்கூடாது. எனக்கு உதவி செய்யுங்கப்பா. என் பலவீனத்தை என்னை விட்டு எடுத்து போடுங்கப்பா. என்ன புது மனுஷியா மாத்துங்கப்பா. எனக்கு கிருபை தாங்கப்பா, எனக்கு கிருபை தாங்கப்பா. அப்படியே கையை உயர்த்தி ஏசப்பாட்டுக்கு எனக்கு கிருபை தாங்கப்பா. பரபா சந்தலபா சேரே மனமா சதல பரபா சுகேரி ரிதலதல இபலபா உஷ்பலதல. மரபனா ஷண்டலே. ஆவியானவர் சொல்றாரு, உன் குடும்பத்தில் ஒரு துருப்பு முனையை நான் கொண்டு வர போகிறேன். உன் மூலமாய் ஒரு ரட்சிப்பு வருகிறது. உன் மூலமாக அந்த ரட்சிப்பே நான் கொண்டு வரேன். உன் கண்ணீரை நான் துருத்தியில பிடிச்சு வச்சிருக்கிறேன். உங்க வீட்டுக்கு ஒரு துருப்பு முனை வருகிறது. உன்னை தாலை நிமிர்ந்து நடக்க பண்ணுவேன். நீ வெட்கப்பட்டு போவதில்லை. உன்னை வெற்றியாளனாய் நான் மாற்றப் போகிறேன். உனக்காக நான் யாவையும் ஆயத்தம் பண்ணி வச்சிட்டேன். நீ போய் அதை சுதந்திரத்திற்குள். ஜீசஸ் ஜீசஸ் மனமஷந்தலதல. என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவேன். என் நியாயத்தை பட்ட பகலை போலாக்குவேன். ஆண்டவர் மறுபடியும் சொல்றார், ஏசாயா 30:26. கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவை கட்டி அதன் அடிக்காயத்தை குணமாக்கும் நாளிலே சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தை போலவும், சூரியனுடைய வெளிச்சம் ஏழத்தனையான 7 பகலின் வெளிச்சத்தை போலவும் அது இருக்கும். என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவி, என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவி. என் நீதியை வெளிச்சத்தை என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவி. உமக்காக
செய்வேன், உன்னை பிரகாசிக்க செய்வேன். 7 மடங்கு வெளிச்சம் உனக்கு கிடைக்க போகிறது. தகப்பனே, அன்பு பிள்ளைகளை உம்முடைய கரத்திலே நான் ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. நோவா பேழையை திறந்து புறாவை வெளியே விட்ட போது 7வது முறை அந்த புறா திருப்பி வந்து ஒரு ஒலிவ மரத்தின் கிளையை கொண்டு வந்தது. 7 is a number of hope. உனக்கு ஒரு நம்பிக்கை செய்தி வரப்போகிறது. உன் ஏமாற்றங்கள் மாறி உன் நம்பிக்கை தருகிற வேலை கிடைத்து விட்டது. அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து விட்டது. திருமணம் நடக்க போகிறது. உனக்கு வெளிநாட்டுக்கான விசா வந்து விட்டது. இதை கேட்பாய். கர்த்தர் அப்படி செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம். பிள்ளைகளை மனதார ஆசீர்வதிக்கிறேன். சாரோன் என்கிற இந்த ஆட்டு தொழுவத்துக்காக ஸ்தோத்திரம். இது ஒரு தொழுவம். மந்தை மேய்க்கிற அன்பு தேவ ஊழியக்காரிக்காக, என் சகோதரிக்காக நன்றி செலுத்து. என் ஆடுகளை மேய்ப்பாயாக. அந்த குரலை கேட்ட மாத்திரத்தில் தன்னுடையதெல்லாம் விட்டு இந்த சபைக்காக தன்னையே ஒப்பு கொடுத்தார்கள். எவ்வளவு விதைகளை விதைத்திருக்கிறார்கள். அதற்குரிய அறுவடையை இந்த 7ஆம் ஆண்டு கர்த்தர் 777 முறையாக திருப்பி தருவேன். மனதார ஆசீர்வதிக்கிறேன். 1000 மடங்கு பெருகச் செய்ய ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இயேசுவுக்கு நல்ல கைதட்டி கொடுத்துடலாமா? ஆமென். உங்க இடங்களுக்கு திரும்பி செல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்க மத்தியிலே வந்தது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். உண்மையாகவே உங்க மத்தியில் இருப்பது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். சில முக்கியமான கெஸ்ட் எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் அவங்கள சீக்கிரமாக போய் பார்க்கணும். அவங்க எல்லாரையும் விட்டுட்டு தான் ஓடி வந்தேன். உங்கள் மத்தியில் இன்னைக்கு இந்த ஊழியத்தை நிறைவேற்ற தீர்க்க தரிசன வார்த்தைகளை கொடுக்க வச்ச ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து உங்களுக்காக ஊழியத்துக்காக நான் ஜெபிப்பேன். சீக்கிரத்தில் எனக்கு நல்ல செய்திகள் ஷாரன் ரிவைவல் மினிஸ்ட்ரியில இருந்து சாட்சிகளா வரப்போகுது. நியூ இயர் சர்வீஸ்லயே நிறைய பேர் சாட்சி சொல்ல போறீங்க. எனக்கு அற்புதம் நடந்துருச்சுன்னு அப்படியே கர்த்தர் செய்வாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Shalom.